இந்த கதையோடு நாம் ஒரு பயணத்தை தொடங்குகிறோம். விதைகள் மண்ணில் மூலமாக ஆரம்பித்து, சந்தை வழியாக சமையலறையில் சென்று, உணவுக் கட்டிலில் முடிவடையும் ஒரு சுற்றுப்பயணம். இது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் உணவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு கதை. இந்த பயணம் விவசாயிகளின் கடின உழைப்பிலிருந்து சமூகத்தின் ஒற்றுமை வரை உணவின் மதிப்பையும் நிலைத்துவத்தையும் நமக்கு சொல்ல வருகிறது. இப்போது கதையை நோக்கிச் செல்வோம். ஒவ்வொரு உணவும் ஒரு விதையுடன் தொடங்குகிறது. இதுவே பொறுமையும் பராமரிப்பும் கொண்ட ஒரு கதையாகும். விதையை விதைக்கும் ஒவ்வொரு முறையும் எதிர்கால அறுவடை என்ற நம்பிக்கையும் விதைக்கப்படுகிறது. நிலத்திலிருந்து சந்தை வரை ஒரு சமூகமே ஒன்றிணைகிறது. இங்கு ஒவ்வொரு பொருளும் மலர்ந்த, அறுவடை செய்த மற்றும் கொண்டு சென்ற கைகளின் கதையை சொல்கிறது. இது ஒற்றுமையால் கிடைக்கும் சத்தமிக்க உணவின் பயணம். உணவின் நேசம் நம்மை அனைவரையும் இணைக்கிறது. தலைமுறை கடந்து வரும் மரபுகளின் சுவை அதில் உள்ளது. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் உணவு சத்தமிக்கத்தையும் தாண்டி மரபு, பாரம்பரியம் மற்றும் மகிழ்ச்சியை பகிர்வதற்கான வழியாக உள்ளது. கடைசி முறையில் சேர்த்து சமைத்த உணவு மட்டுமல்ல, அதில் கலந்துள்ள அன்பும் நம்பிக்கையும் தான் உணவின் உண்மையான சுவை. ஒரு சமையலறை என்பது வெறும் சமைப்பதற்கான இடமாக இல்லாமல், அது குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு புனித இடமாகும். சமையலறையில் உண்டாகும் சிரிப்புகளும் பகிரப்படும் நினைவுகளும் குடும்பத்தின் அடிப்படையான உறவை உருவாக்குகின்றன. உணவு என்பது நம்மை அனைவரையும் இணைக்கும் ஒரு அன்பின் மொழி. தலைமுறைகளாக கடந்து வந்த பாரம்பரியத்தை அக்கறையுடன் தயாரிக்கப்பட்ட உணவின் வழியாக நம்முடன் பகிர்ந்து கொள்கிறோம். உணவு பகிர்வதற்கானது. இது வாழ்க்கையை, குடும்பத்தை மற்றும் நன்றி உணர்வை கொண்டாடும் ஒரு தருணம். மேசையின் சுற்றல் நம் உணவை மட்டுமல்ல, அன்பு, நேசம் மற்றும் சமூகத்தை கண்டுபிடிக்கின்றோம். உணவின் சுவை மட்டுமல்ல, அது நம் ஒரே மேசையில் கொண்டு சேர்க்கும் ஒரு அன்பின் மொழி. சாப்பாடு முடிந்ததும் பலரும் உணவின் மீதியை குப்பையில் போடுவது வழக்கம். ஆனால் உணவு வீணாகும் முன் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களது மனதில் தோன்றுகிறது. அது உணவுக்கு மட்டுமல்ல, அன்பின் மொழி. அந்த உணவு வேறு ஒருவரின் வயிற்றுக்கு போகும், அவருக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்யும். உணவின் மீதி குப்பையில் போகின்றதா? இல்லையென்றால் அது ஒருவர் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறும். அந்த உணவு ரோட்டில் பயணம் செய்யும் ஒரு நபருக்கு அவரின் பசிக்கான தீர்வு ஆகும். இங்கே உணவு மட்டுமல்ல, மனிதநேயம், அன்பு மற்றும் சமூகத்தின் ஒருமைப்பாடு பிரதிபலிக்கின்றன. அவர்கள் உணவின் மீதியை பரிமாறி மற்றவர்களின் வாழ்வில் ஒரு அங்கமாகின்றனர். அடிக்கடி காய்கறி மற்றும் பழங்களின் கழிவுகள் குப்பையில் போடப்படுகின்றன. ஆனால் அந்த கழிவுகள் வீணாகாமல் அதன் மதிப்பு அறியும் போது அது ஒரு புதிய வாழ்வுக்கு காரணமாக மாறுகிறது. ஒரு சிறிய செயலே பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். காய்கறி மற்றும் பழங்களின் கழிவுகள் மண்ணில் சேர்த்தால் அது சுற்றுச்சூழலுக்கான ஒரு அன்பான செயல் ஆகுகிறது. இந்த உலக உணவு தினத்தில் ஒவ்வொரு உணவையும் மதிப்பிடுவோம். உள்ளூர் விவசாயிகளை ஆதரிப்போம். தேவைப்படுபவர்களுக்கு பகிர்வோம். உணவு கழிவுகளை குறைப்போம் மற்றும் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஒன்றாக செயல்படுவோம்.